உறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்து முடிஞ்ச அந்த சூடு தணிஞ்சிருச்சானா இன்னும் தணியல. ஆனா இப்ப இடைத்தேர்தலோட பரபரப்புங்கிறது அதிகமாயிருக்கு. இந்த இடைத்தேர்தல்ங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, வென்ற பல தொகுதியில இருக்க எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி இந்த டிவிகேல போய் சேர்ந்தாங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். அப்புறம் திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டு இருந்தார் மொத்தம். அதுல திருச்சி கிழக்குல 1, பெரம்பூர்ல ஜெயிச்சிருந்தனால திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது உண்டாச்சு. அந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் அதுக்கப்புறமா இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ணி டிவிகேல போய் ஜாயின் பண்ணனால இப்ப அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வருது. இப்ப இதுல மெயினான விஷயம் இப்ப திடீர்னு இதுல ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா, இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். தொடர்ச்சியா எந்த தேர்தலா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிங்கிறது போட்டிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்காரா அப்படின்னா இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் அப்படி ஒரு செய்திங்கிறது பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அம்பாசமுத்திரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி போறாரு. அதுவும் குறிப்பா திமுக, அதிமுக போன்ற கட்சிகளின் பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் போட்டி போறாருங்கிற செய்தி தொடர்ச்சியா செய்தி ஊடகங்கள்ல பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு உண்மையானது, உண்மையாலுமே அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுறாரா, பொது வேட்பாளரா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அம்பாசமுத்திர தொகுதியில இசக்கி சுப்பையா அப்படிங்கிற ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாரு. இப்ப அவர் ரிசைன் பண்ணனாலதான் அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வருது. அவர் டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அது குதிரை பேரமா இல்ல விஜய் சொல்ற மாதிரி குதிரை வேகமா அதெல்லாம் நமக்கு தெரியல. அது என்னமோ வந்துருச்சு. மொத்தத்துல அந்த இடத்துல இடைத்தேர்தலுங்கிறது இப்ப வரப்போகுது. இப்ப இந்த இடைத்தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடணும் அப்படிங்கிறது நிறைய தொகுதிகளில் இப்ப இடைத்தேர்தல் வருது. இந்த ஏதாவது ஒரு தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினரோட விருப்பம். ஏன் அப்படின்னா எல்லா கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் இந்த தடவை சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாருமே போகல அப்படிங்கிறது மிகவும் ஒரு வருத்தத்துக்குள்ளான விஷயமா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு இடைத்தேர்தல் வருது. அதுல அண்ணன் சீமான் அவர்களே போட்டியிடணும். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த குறிப்பா இந்த அம்பாசமுத்திர தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரோட பார்வையாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு, விருப்பமாகவும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் செவி சாய்ப்பாரு அப்படிங்கிறது பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா இப்ப வர செய்தி என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் திமுக அதிமுகவோட பொது வேட்பாளரா இந்த இந்த தேர்தலில் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது நிலவிக்கிட்டு வருது. ஆனா அது எவ்வளவு உண்மைங்கிறது அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாரு. திராவிட கட்சிகள் வேணாம், தேசிய கட்சிகள் வேணாம், நாங்க அதுக்கு மாற்றாதான் நாங்க வரோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில இந்த செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. திமுக குறிப்பா இப்ப உதயநிதியை போய் அண்ணன் சீமான் அந்த கல்யாணத்துல மீட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி செல்வ பெருந்தகை இல்ல திருமண விழால ஸ்டாலினும் சீமான் அவர்களும் பேசிக்கிட்டாங்க. ஒரே இதுல பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் வச்சு இவங்களே ஒரு கற்பனையை உண்டாக்கி சீமான் பொது வேட்பாளரா நிக்கிறாரு, இந்த தேர்தலில் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவ்ங்கிறது செட் பண்றாங்க. இது முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எப்படி சொல்றது, நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு அதுக்கு ஒரு பிளாக் மார்க்கை உண்டாக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. குறிப்பா அது யார் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், டிவிகே சார்ந்தவங்க தான். அப்புறம் இந்த பொது ஊடகங்கள், இந்த ஊடகங்கள்ல இருக்கிற இந்த தந்தி டிவி, இந்த மாதிரியான டிவிகள்லாம் இது போட்டுட்டு வராங்க தொடர்ச்சியா. இது இன்னும் அபிஷியலா இந்த நியூஸ் வரவே இல்லை. நாம் தமிழர் கட்சியில இருந்தோ இல்ல திமுக இருந்தோ இல்ல அதிமுக இருந்தோங்கிறது வரவே இல்லை. அப்புறம் இன்னொரு பார்வை எப்படி சொல்லப்படுதுன்னா, அதிமுக சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டிடுறாரு, அதனால திமுக அதிமுக அங்க விலகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அது சப்போர்ட் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்ப டிவிகேங்கிறது தொடங்கியாச்சு. விஜய் அவர்கள் டிவிகேவை தொடங்கிட்டாரு. ஏடிஎம்கேவும் இருந்துச்சு,
கடைசியா நடந்த இடைத்தேர்தல் நான் சொல்றேன், ஈரோடு கிழக்கு. அந்த தேர்தலில் வந்து திமுக வந்து போட்டி போட்டது, நாம் தமிழர் போட்டி போட்டது. அதிமுக வந்து நாங்க போட்டி இல்லை, நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகமும் வந்து நாங்க வந்து போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்க போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கல்ல, அப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னு அர்த்தமா? அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப வந்து அங்க இருக்கிற ஓட்டர்ஸ், அப்ப இந்த டிவிகே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ், அப்ப அங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன இருந்திருக்கும்னா, ஒன்னா வந்து தேர்தல் அவங்களுக்கு புறக்கணிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து அங்க வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அப்படிதான். அப்ப வந்து இந்த இந்த அம்பாசமுத்திரத்தை இந்த அம்பாசமுத்திர தேர்தல்ல இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை திமுக அதிமுக போட்டி போடல அப்படின்னா மொத்த வாக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால இவங்களுக்கு ஒரு பயம். யாருக்கு? இந்த டிவிகேவினருக்கு. ஏன்னா வந்து இப்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கேள்வி எதிர்த்து கேட்கறதுக்கு சட்டமன்றத்துல ஆள் இருக்கா அப்படின்னா இல்ல. இப்போ உதயநிதி கேட்கறாருன்னா அவருக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா அவங்க கேட்டாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் அவங்க திருப்பி கேட்கறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் கேட்டாங்கன்னா அடுத்து உடனே இவங்க சொல்றது உங்களுதுல வந்து சரியா இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்போ இந்த இடத்துல பொதுவான ஒரு ஆள் வரணும், புதுசான ஒரு ஆள் வரணும் இவங்களை கேள்வி கேட்கணும். அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல அவர் போட்டியிடணும், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் நிக்கணும்னு எல்லா தரப்பு மக்களும் விரும்புறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பா விரும்புறாங்க. அந்த கோரிக்கைக்கு ஏற்ப அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு நம்ம நம்புறோம். பார்ப்போம். ஒருவேளை இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்துக்குள்ள போனார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் எடுத்து வைக்கிற கேள்விக்கு இந்த தாவேக அரசுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கேள்வி, இப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து தாவேக அரசு நிறைய இதுக்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்கு. இந்த கன்னியாகுமரி இஷ்யூவா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்ப ஹைட்ரோ கார்பன் அந்த இதுல எல்லாம் வந்து டிவிக்கோட நிலைப்பாடுங்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. அது வந்து அது பேசுறது வேற எந்த கட்சி அது பேசுறது, திராவிட கட்சிகள் பேசுமா? பேசாது. வேற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களோ உள்ள போனாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூழியல் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுவாங்க. அது வந்து எப்படி சொல்றது, அது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கறதுனால அது வந்து ஒரு பார்வை எடுக்க போறோம் மக்கள் மத்தியில, அது பேசு பொருள் ஆகும். அவர் கேட்கிற கேள்வி வந்து மக்கள் ஆமா சரிதான் அவர் கேட்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து விடும். அதுக்காக தான் அவர் உள்ள போகணும்னு விரும்புறாங்க. குறிப்பா நம் தமிழர் கட்சியினர் வந்து விரும்புறோம். இது வரைக்கும் எந்த அரசு மேலேயும் இல்லாத அளவுக்கு இந்த தாவேக அரசுக்கு வந்து ஒரு 60 நாள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த 60 நாள்லயும் இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்னென்னமோ நடந்துருச்சு. எல்லாம் தவறான முடிவுகளா இருக்குது இந்த தாவேக அரசு எடுத்தது எல்லாமே. அப்படிங்கும்போது ஈஸியா வந்து ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு இந்த இதுல. அதே சமயம் அவர் நிற்கும் போது ஜெயிக்கிறார் அப்படின்னா இடைத்தேர்தலில் வந்து ஒரு புதிய கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர்த்து ஒரு கட்சி ஜெயிச்சிருக்குங்கிற ஒரு வரலாறும் வந்து படைக்கப்படும். மக்களோட விருப்பம் என்னவா இருக்குதுன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்துல போட்டியிடணும். ஏன்னா தேர்தல் முடிஞ்ச அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து வெற்றி பெறலன்னு ஓட்டு போடாதவங்களும் வந்து நினைச்சாங்க, சரி இவங்களும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம், ஒரு சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கலாம், அவராச்சும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் வந்து ஒருவேளை போட்டியிட்டார் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்துல போட்டியிட்டார் அப்படின்னா உறுதியாக அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போவாரு அப்படின்னு வந்து நான் நம்புறேன். நன்றி.